நீங்க ஐம் ஷோபிகா. நான் இன்ட்ரோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் ஒரு நியூரோ சைக்காலஜிஸ்ட். எனக்கு நியூரோ சைக்காலஜிஸ்ட்னு உடனே பெருசாக வயசெல்லாம் ஆகலை. மாஸ்டர்ஸ் இன் நியூரோ சைக்காலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் கரண்ட்லி நான் ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இந்தியன் ஆர்மிக்காக. ஸோ ஆக்சுவலி இப்போ நான் மிராக்கிள் மார்னிங்லேருந்து உங்களுக்கு என்ன விஷயத்த இன்ட்ரடியூஸ் பண்ணி அறிமுகப்படுத்த போகிறேன் அப்படின்னா, மைண்ட், பவர் ஆஃப் யுவர் மைண்ட் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே நிறைய இஷ்யூஸ் இருக்கும். பிரச்சனை இல்லாதவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. பட் எஸ்பெஷலி நம்ம இந்த ஒரு டிரான்சிஷன் ஃபேஸில் இருக்கும். இப்போ நம்ம இந்த ஒரு சைல்டுஹுட்லேருந்து ஒரு அடல்ட்ஹுட்டுக்கு போகிற, ஒரு அடலசன்ஸ் அடல்ட்ஹுட்டுக்கு போகிற அந்த ஃபேஸில் தான் இருக்கும். மோஸ்ட்லி இருக்கிறவங்க எல்லாருமே 13 to 24, 25 தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது எக்ஸாக்ட்லி இதுதான் டிரான்சிஷன் ஃபேஸ். கரெக்டாக ஒரு பருவத்திலேருந்து இன்னொரு பருவத்துக்கு கரெக்டாக டிரான்சிஷன் ஆகிற ஃபேஸ். நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நிறைய ப்ரெஷர் எல்லாமே சேர்ந்து ஒன்றா டம்ப் பண்ணுற மாதிரி இருக்கிற ஃபேஸ். ஸோ இந்த மாதிரி ஃபேஸஸில் இருக்கும்போது நம்ம ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு நம்ம இப்போ தான் ஸ்லோலி மாறுறோம். ஸோ டெஃபினட்டாக அதோட ப்ரெஷர் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ப்ரெஷராக இருக்கட்டும், உங்களோட காலேஜில் இல்லை ஸ்கூலில் அகடமிக்ஸில் இருக்கிறதா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் வைஸில் இருக்கட்டும், ஃபேமிலி வைஸில் இருக்கட்டும், எனிவேர் எந்த ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் பாஸ்டில் நடந்தது யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ உங்களுக்கு ப்ரெசண்ட்டில் என்ன விஷயங்கள் போயிட்டு இருந்தாலும் அதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் யூஸிங் த பவர் ஆஃப் யுவர் மைண்ட். நம்ம மனசோட பவரை வச்சு அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி ஃப்யூச்சரை எப்படி உருவாக்கலாம் அதே மைண்டை வச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேச போகிறேன். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் தி திங் எப்படி போகிறதுனா, எல்லாரும் மனசு 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 அப்படிங்கிறாங்களே, அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு இது வரும். நிறைய பேர் மைண்ட், பாடி இப்படின்லாம் தனித்தனியாக பிரித்து சொல்கிறாங்க. மைண்ட் மனசு மனசுன்னு சொல்கிறாங்களே, அது எங்கே இருக்குது, என்ன அது அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ஸ் ஆல்வேஸ் டிபேட் தான். இப்போ நீங்கள் சைக்காலஜி, நியூரோ சயின்ஸ் எதில் எடுத்து பார்த்தீங்கன்னாலுமே அது ஒரு டிபேட்டாகவே தான் இன்னுமே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பேசிஸில் நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா, நான் சைக்காலஜிக்கு இப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் நான் எடுத்து படிக்கிறதுக்கான மெயின் ரீசனே இதுதான். எனக்கு ஒரு 16 வயசு இருக்கும்போது இந்த சீக்ரெட்டுங்கிற புக் எவ்வளோ பேர் படிச்சிருக்கீங்க, எவ்வளோ பேர் படிக்கலன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் பேருக்கு அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கும், அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம இப்போ இன்ஸ்டாகிராம் அது எல்லாத்தையுமே நிறையவே நோண்டுறோம், நிறையவே யூஸ் பண்ணுறோம். ஸோ மேபி ஒரு ஐடியா வந்திருக்கும். அப்படின்னா இதை பற்றி கேள்வியாவது பட்டிருப்பீங்க, மேனிஃபெஸ்டேஷன், சீக்ரெட், லா ஆஃப் அட்ராக்ஷன், அந்த மாதிரி விஷயத்தில். ஸோ எனக்கு அந்த புக்கு கிடச்சிது. நான் அந்த புக்கை ரீட் பண்ணேன். அந்த புக்கை ரீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மனசுனா என்ன, மூளைனா என்ன, இது எங்கே இருக்குது, இது என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்யூரியாசிட்டி வந்தது. அந்த க்யூரியாசிட்டியில் தான் நான் இன்னும் ஃபர்தராக இது எப்படி கற்றுக்கணும், இது என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு க்யூரியாசிட்டியில் நிறைய தேடி தேடி படிக்க ஆரம்பித்தேன் அதை பற்றி. அந்த வகையில் தான் எனக்கு சைக்காலஜி மேலே ஒரு ஈர்ப்பு நான் சைக்காலஜியே எடுத்து படிக்க போனேன். பட் ஆனால் நான் சைக்காலஜி எடுத்து ஆல்மோஸ்ட் 5 years, சைக்காலஜிக்கல் ஃபீல்டில் நான் ஆல்மோஸ்ட் இப்போ 5-6 years ஆகிடுச்சு எனக்கு. ஸோ 5-6 yearsல எனக்கு இன்னும் கன்ஃபியூஷன் அதிகமாக இருக்கே தவிர டோட்டலாக கம்ப்ளீட்டாக குறையல. பிகாஸ் ஏன்னா மனசுங்கிற ஒரு விஷயத்த நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா நீங்கள் அதுக்கு எதிர்த்து நீங்கள் ஒரு டிபேட் வைக்கலாம். இந்த மாதிரியே தான் மைண்டுங்கிற ஒரு விஷயத்துக்கு போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ மைண்ட் எங்கே இருக்குது, மனசு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா, கொஞ்சம் பேர் பிரெயின்லன்னு தலையில் கை வச்சிருவாங்க. கொஞ்சம் பேர் நெஞ்சில் கை வைப்பாங்க, ஹார்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி இந்த மைண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபிலாசபர்ஸ், நிறைய சைக்காலஜிஸ்ட் காலங்காலமாக நிறைய விளக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி விளக்கத்தில் ஒரு கன்வின்சிங்கான ஒரு விளக்கம் என்னன்னா, மைண்ட் உடம்புல எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒரு செல்குள்ளேயும் மனசு இருக்குது, மைண்ட் இருக்குது. ஒரு செல்குள்ளேயும் மைண்டுங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் அதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அந்த மைண்ட் அதனால தான் அந்த விஷயத்துக்கு என்ன வேணும் அப்படிங்கறத அது பண்ணுது. என்ன மாதிரி சொல்ல வரேன்னா, இப்போ உடம்புல ஒரு செல்லுலயுமே மைண்ட் இருக்கு. ஸோ அந்த செல் அது படைக்கப்பட்டதுக்கான வேலை என்னன்னு அது தெரிஞ்சு அது பண்ணுது.
அது அந்த செல் எதுக்கு படைக்கப்பட்டிருக்கு, ஒரு செல் உடம்புல எதுக்கு இருக்கு, பாடியில வந்து நிறைய செல்ஸ் இருக்கு இல்லையா, மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு. நம்ம உடம்பு ஃபுல்லாமே வந்து அணுக்களால் ஆனது தான், எல்லாமே வந்து செல்ஸ் தான். ஸோ ஒரு செல்லு வந்து அதோட வேலை என்னன்னு தெரிஞ்சு அது பண்ணுது. இப்போ ஹார்ட்டுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதுனால தான், ஹார்ட்டுக்கு ஒரு மைண்ட் இருக்கிறதுனால தான் அது பிளட் பம்ப் பண்றது வேலையை மட்டும் அது பார்க்குது. ஸோ உடம்புல ஒரு ஒரு உறுப்புக்கும் ஒரு ஒரு செல்லுக்கும் ஒரு ஒரு விஷயத்துக்குமே ஒரு மனசு இருக்கு. அந்த மனசு இருக்கிறதுனால தான் அது எதுக்காக படைக்கப்பட்டதோ அந்த வேலையை அது கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கு ஒரு இன்டெலிஜென்ஸோட. இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி இருக்கிற நிறைய விஷயங்கள்ல ஒரு ஒரு விஷயத்துலையுமே இந்த மைண்டுங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஸோ இந்த மைண்டோட ஒரிஜினை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுல வந்து நிறைய லேயர்ஸ் இருக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு கேக் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க வர மாதிரி ஒரு கேக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த முழு கேக்குமே ஒரு மைண்டுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ இந்த முழு கேக்கில் வந்துட்டு இந்த மைண்டுங்கிற ஒரு விஷயத்துல 3 லேயர்ஸ் இருக்கு. மேல இருக்கிற லேயர் வந்து நல்ல க்ரீம்லாம் போட்டு, மேலே இருக்கிற லேயர் வந்து நல்ல க்ரீம்லாம் போட்டு பார்க்கறதுக்கு அழகா, பார்க்கறதுக்கு எப்படி இருக்கணுமோ, உங்களுக்கு எப்படி நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி அமைஞ்சிருக்கும். மேலே இருக்கிறது ஐசிங் எல்லாம் போட்டு. மிடில் இருக்கிற பீஸ் வந்துட்டு சப்கான்ஷியஸ் மைண்ட்னு சொல்லுவோம். மேலே இருக்கிறது வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது கான்ஷியஸ் மைண்ட். மிடில் இருக்கிறது வந்துட்டு சப்கான்ஷியஸ் மைண்ட். லாஸ்ட்ல இருக்கிறது வந்துட்டு சூப்பர் கான்ஷியஸ், இல்லாட்டி சில பேர் அன்கான்ஷியஸ்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து அன்கான்ஷியஸ் லேயர். ஸோ மைண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த 3 லேயர்ஸ் எல்லாம் இருக்கு. இதை நிறைய சைக்காலஜிஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. நான் எங்கிருந்துமே சொல்லலை, புக்ஸ்ல இருந்து கொடுத்த சைக்காலஜிஸ்ட் அவங்களோட தியரிஸ்ல இருந்து டீச்சிங்ஸ்ல இருந்து மட்டும்தான். ஸோ இது வந்துட்டு 3 லேயர். மேலே ஐசிங்கோட இருக்கிறது வந்துட்டு உங்களோட கான்ஷியஸ் லேயர், கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லுவோம். இந்த கான்ஷியஸ் மைண்ட் என்ன வேலை பார்க்கும் அப்படின்னா, இப்போ நீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ எல்லாத்தையுமே நீங்க கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து தான் பண்றீங்க. ஏன்னா கான்ஷியஸ் மைண்டுக்கு உங்களுக்கு ஆக்சஸ் எப்பயுமே இருந்துட்டு இருக்கும். நீங்க கான்ஷியஸ் ஸ்டேட்ல தான் இருக்கீங்க. நீங்க தூங்கி காலையில கண்ணை திறந்ததுல இருந்து ராத்திரி திரும்ப தூங்க போற வரைக்குமே நீங்க இருக்கிறது மொத்தமுமே வந்து இந்த கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து தான். நீங்க பண்ற எல்லா வேலையுமே இந்த கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து தான் நடக்குது. எப்படின்னா, இப்போ கான்ஷியஸாக நீங்கள் சாப்பிடணும், இது பண்ணணும், ப்ரஷ் பண்ணணும், அங்கே போகணும், இங்கே போகணும், ஐயோ இந்த வேலை இருக்கே, ஐயோ அந்த வேலை இருக்கேன்னு பயப்படுறது, இது எல்லாமே இந்த கான்ஷியஸ் மைண்டில் இருந்து தான் நீங்கள் பண்ணுறீங்க. இதுதான் வெளி மனது அப்படின்னு சொல்லி ஆத்தர்ஸ் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இதுதான் கான்ஷியஸ் மைண்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு சப்கான்ஷியஸ் மைண்ட். இதில் தான் வந்து முக்கால்வாசி பவரே இருக்குது. ஸோ இதில் எந்த அளவுக்கு பவர் இருக்குது, என்ன பவர் இருக்குது இப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதோட பவர் நீங்கள் தெரிஞ்சுட்டு இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் தினமுமே மிராக்கிள்ஸ் தான். மிராக்கிள் மார்னிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த நீங்கள் தெளிவாக கற்றுக்கிட்டு மிராக்கிள் மார்னிங்கில் கொடுக்குற ப்ராக்டிசஸ் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை தினமுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி கொஞ்ச நாள் போக போக உங்களோட ஒரு கேரக்டராகவே, உங்களோட ஒரு ஹேபிட்டாகவே இது மாறிடும். ஸோ அப்படி மாறினதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் லைஃபே மிராக்கிளில் தான் இருக்கும். மார்னிங் மட்டும் இல்லை, லைஃப் ஃபுல்லாமே மிராக்கிளுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏன்னா இதில் வந்து அவ்வளோ பவர்ஸ், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள. ஸோ இப்போ வந்து இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து உங்கள் உடம்புல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து நம்ம பாடியில் வந்து என்னெல்லாம் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னா, உங்கள் கண்ட்ரோல் இல்லாத எல்லா விஷயமுமே வந்து சப்கான்ஷியஸ் மைண்டு தான் கண்ட்ரோல் பண்ணுது. உங்களோட மூச்சு ரேட்டு, உங்களோட ஹார்ட் பீட்டு, இது எல்லாமே சப்கான்ஷியஸ் தான் இது பண்ணுது. இப்போது நீங்கள் இந்த சப்கான்ஷியஸ் பண்ணுற வேலை எல்லாத்தையும் கான்ஷியஸ் மைண்டே பண்ணால் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்து மூச்சு எடுக்கிறது, ஹார்ட் பீட்டு, இதெல்லாம் வந்து சப்கான்ஷியஸோட ஃபங்க்ஷன்ஸ் தான், சப்கான்ஷியஸ் மைண்டோட ஃபங்க்ஷன்ஸ் தான். இப்போது அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸை தூக்கி கான்ஷியஸ் மைண்டுக்கு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து நான் என் மூச்சு இப்போ நிற்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது டோட்டலாக நின்றும். என் ஹார்ட் பீட் இப்போ நிற்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஹார்ட் பீட் டோட்டலாக நின்றும். ஸோ அதனால தான் இறைவனோ நேச்சரோ நம்மளை எப்படி படைக்கப்பட்டிருக்கோனாலே கான்ஷியஸ் மைண்டுக்கு என்ன வேலையெல்லாம் இருக்கோ அது கான்ஷியஸ் மைண்ட் மட்டும்தான் பண்ணுது.
சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு என்ன வேலைலாம் இருக்கோ சப்கான்ஷியஸ் மைண்ட் மட்டும்தான் பண்ணுது. இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் என்னெல்லாம் இருக்கோ என்னெல்லாம் அது வேலை பண்ணுதோ அது எதுவுமே உங்கள் கண்ட்ரோலில் இல்லை. உங்கள் கண்ட்ரோலில் அது எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு சில விஷயங்கள் மூலமாக அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை விதைக்கலாம், இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். அது மூலமாக நம்ம வாழ்க்கையில் சேஞ்சஸ் நம்ம கொண்டு வரலாம். இது எப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு குழந்தை மாதிரி. அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து சுத்தமாக அறிவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து இது சரி இது தப்பு அப்படின்னு எதுவுமே தெரியாது. அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் விஷயங்களையோ இன்ஃபர்மேஷன்ஸையோ அனுப்புகிறீங்களோ அதெல்லாம் நம்பிட்டு அதை அப்படியே பண்ணும். அதுதான் சப்கான்ஷியஸ் மைண்ட். இப்போது இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து ஆக்சஸ், இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் இப்போ கான்ஷியஸ் மைண்டுங்கிறது காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நமக்கு இருக்குது. அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது வந்து அது ஒரு நிலை, அது ஒரு கான்ஷியஸ் ஸ்டேட். அந்த சப்கான்ஷியஸ் வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அந்த சப்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு நம்ம எப்படி போகிறது, அதுக்குள்ளே எப்படி இன்ஃபர்மேஷன்ஸையோ இல்லை நமக்கு வேணுங்கிற விஷயங்களையோ நம்மளோட ஆசைகளையோ நம்மளோட இலக்குகளையோ எப்படி விதைக்கிறது அப்படின்னா, அது எப்படி விதைச்சா அது எப்படி ரியாலிட்டியில் நடக்கும் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இப்போ சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான அந்த ஒரு மனநிலை அது வந்துட்டு எப்படின்னா நேச்சர் வந்து எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து நீங்கள் எதுவுமே போடலைன்னா, அதாவது நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் அதுக்கு கொடுக்கல, நீங்கள் அதுக்கு வந்து ஒரு சில கோல்ஸையோ விஷஸையோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அதுக்கு என்ன வேணுமோ அதையே தூக்கி போட்டுக்கும். இதுக்கு வந்து ஜென்ரலாக காமனாக வந்து இந்த அலாவுதீனில் வர ஜீனி இருக்குல்ல, அலாவுதீனில் வர பூதம் இருக்கு இல்லையா, அதை யூஸ்வலாக வந்து சப்கான்ஷியஸ்க்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. அது வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஒரு ஜீனி மாதிரி, நீங்கள் என்ன கேட்டாலும் வந்து உங்களுக்கு அது பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது என்ன வேணால் பண்ணுன்னா இந்த ஜீனிங்கிற இந்த மாதிரி ஒரு ஜீனி சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிற ஜீனி எப்படின்னா நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது பண்ணும். பட் ஆனால் நீங்கள் ஒன்றுமே கொடுக்கலன்னா அதுவாக ஏதோ ஒன்று எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கும். பிகாஸ் ஏன்னா நம்ம நேச்சரே வந்துட்டு அந்த மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்தில் இயற்கை அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து பேலன்சிங்கில் தான் ஓடும். நீங்கள் ஒரு விஷயத்த வந்து ஒரு நிலத்துல வந்து நீங்கள் வந்து எதுவுமே விதைக்கலன்னா அந்த இடத்துல தானாக களைகள், வீட்ஸு, விசைச்செடியெல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் அந்த இடத்த அந்த நிலத்தை கரெக்டாக பதப்படுத்தி நீங்கள் அங்கே சாப்பிட்றதுக்கான நெல்லை விதைச்சிங்கன்னா உங்களுக்கு நெல் கிடைக்கும். நெல்லை விதைச்சிங்கன்னா உங்களுக்கு அரிசி கிடைக்கும். நீங்கள் அந்த இடத்துல வேறு ஏதாவது மரம் விதைச்சிங்கன்னா உங்களுக்கு மரம் வரும், உங்களுக்கு அதுலேருந்து பழங்கள் வரும். அந்த மாதிரி நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வரும். நீங்கள் எதுவுமே விதைக்கலைன்னா கூட அந்த இடத்துல விசைச்செடியிலேருந்து வேறு என்ன செடி வேணாலும் வரலாம் சப்கான்ஷியஸ் மைண்டில். ஸோ இப்போது நீங்கள் மிராக்கிள் மைண்டில் பண்ண போகிற ப்ராக்டிசஸ் எல்லாமே இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இதை விதைக்கிறதுக்கான நிலத்தை ரெடி பண்ணுறதுக்கான ப்ராசஸ். ஒன்ஸ் இந்த நிலத்தை நீங்கள் கரெக்டாக ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட இலக்குகளையும் உங்களோட விஷஸையும் உங்களோட ஆசைகளையும் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணும்னு நீங்கள் இஷ்டப்படுறீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இதில் விதைக்கலாம், இதில் வந்து நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கான ப்ராசஸ் தான் இது. ஸோ இந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட பவர் வந்துட்டு எப்படி வெளிப்படும்னா, ஒரு விஷயத்த வந்து நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக நினச்சிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு விஷயத்த வந்து மல்டிபிள் டைம்ஸ், அது வந்து ஒரு நாள் 2 நாள்னு சொல்லி எனக்கு வந்து இவ்வளோ நாள் நினச்சிங்கன்னா போகும், இவ்வளோ நாள் நினைக்கலன்னா போகாது அப்படின்லாம் எனக்கு சொல்ல முடியாது. இங்கே பாருங்கள், ஒரு தாட்டுக்கு வந்து ஃபீலிங் சேர்ந்துச்சுன்னா அதுதான் உண்மையான எனர்ஜி கிரியேட்டர். ஸோ ஒரு தாட்டை ஃபுல் எனர்ஜியோட நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக அதிகமாக நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அது உங்கள் கான்ஷியஸ் மைண்டில் தான் உங்களால் நினைக்க முடியும். ஸோ நீங்கள் கான்ஷியஸ் மைண்டில் அந்த வெளி மனதில் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டேஜில் சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிற அதோட அடுத்த லேயரான, அதோட கீழ் லேயரான அந்த மனசுக்கு, அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அது போயிடும். சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு விஷயம் போயிடுச்சுன்னா அது உங்கள் லைஃப்பில், உங்கள் ரியாலிட்டியில் கண்டிப்பாக நடந்தே தீரும். அது உங்கள் லைஃப்பில் எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ மைண்டு உடம்புல எல்லா செல்லையும் இருக்குன்னு சொன்னீங்களே, அப்போ எல்லா செல்லையும் சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்குது. ஸோ சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து நான் இப்போ வந்து 100க்கு 100 மார்க் வாங்கணும் ஒரு பேப்பர்லன்னு சொல்லி கேட்குறேன் அப்படின்னா, உடனே நீங்கள் உடம்புலேருந்து ஒரு செல்லுலேருந்து இப்படியே எடுத்து அந்த 100 மார்க்ஸை வந்து பேப்பரில் வராது, அது தலையிலேருந்து இப்படியே எடுக்க முடியாது உங்களால். அது
ஸோ அது எப்படி வரும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ 100க்கு 100 மார்க் வாங்கணும்னு சொல்லி நீங்க சப்கான்ஷியஸ்ல பதிக்க ட்ரை பண்றீங்க. சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அது பதிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து அதை அடையிறதுக்கான வாய்ப்பு காமிக்கும். மேபி நீங்க வந்து சம்டைம்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து தமிழ் வாசிக்க, தமிழ் கரெக்டா படிக்கிறதுக்கு வரமாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சுத்தி நான் பார்த்திருக்கேன் நிறைய பேரை. ஸோ நிறைய குழந்தைங்க அந்த மாதிரி இருக்காங்க இப்போ ஆக்சுவலி. அவங்களுக்கு வந்துட்டு இப்போ 100க்கு 100 தமிழ்ல வாங்கணும் அப்படின்னா, எனக்கு தமிழே வரமாட்டேங்குது, ஸோ அதனால நான் சப்கான்ஷியஸ் பவரை யூஸ் பண்ணி நான் பண்ண போறேன்னு சொல்லி கான்ஸ்டன்டா வந்து எனக்கு தமிழ் கரெக்டா வரும், நான் தமிழ்ல 100க்கு 100 மார்க் வாங்க போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க வந்து சப்கான்ஷியஸ்ல வந்து ரிப்பீட்டடா நினைச்சு, இல்ல விஷுவலைசேஷன் ப்ராசஸ் மூலமா. விஷுவலைசேஷனுங்கிற ப்ராசஸ் வந்துட்டுனா உங்களோட தாட்டையும் ஃபீலிங்கையும் ஒன்னோட ஒன்ன ரொம்ப ஸ்ட்ராங்கா கனெக்ட் பண்ணி பைண்ட் பண்ணி சப்கான்ஷியஸ் மைண்ட்குள்ள அனுப்பும். அஃபர்மேஷன் கன்ஸ்டன்டா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அட் த சேம் டைம் நீங்க வந்து விஷுவலைசேஷன் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபீலிங்கையும் உங்களோட தாட்டையும் ரெண்டையுமே கரெக்டா இணைச்சு சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள விஷுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் அனுப்பிடும். ஸோ அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வந்து நீங்க வந்து மார்க் நல்லா வாங்கணும், தமிழ்ல 100க்கு 100 வாங்கணுங்கிறத விதைச்சிட்டீங்க. ஸோ தமிழ்ல 100க்கு 100 வாங்கணும்னு விதைச்சக்கப்புறம் அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அதை விதைச்சிருச்சுன்னா உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி காமிக்கும். மேபி உங்க பக்கத்து வீட்டுல ஏதாவது வந்து தமிழ் டீச்சர் கூடி வரலாம், இல்லைன்னா உங்க கிளாஸ்லயே நல்லா படிக்கிற ஒரு பையன், தமிழ் நல்லா மார்க் வாங்குற பையன், வா நம்ம ஏன் குரூப் ஸ்டடிஸ் பண்ணக்கூடாதுன்னு கூப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அமையும் போது நீங்க உடனே செயல்பட்டு போகணும், ஆக்ஷன் எடுக்கணும் அந்த இடத்துல. சரி ஓகே, பக்கத்து வீட்டுல டீச்சர் வராங்களா, தமிழ் டீச்சர், ஓகே மேம் நீங்க எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் தமிழ்ல கொஞ்சம் வீக் அப்படின்னு சொல்லி போய் கேட்டுக்கலாம். இல்லையா உங்க ஃப்ரெண்டு கூப்பிடுறாங்களா, போய் 2 பேரும் சேர்ந்து கம்பைன் பண்ணி குரூப் ஸ்டடிஸ் பண்ணலாம். ஸோ இதை பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க மார்க் ரைஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க நினைச்சது நடந்துரும். ஆனா நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுவோம், இல்ல சப்கான்ஷியஸ் மைண்ட் எனக்கு கொடுக்கும், நான் வந்து இந்த பக்கத்து வீட்டுல டீச்சர் வந்து இல்ல ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்கன்னா, டே உன் வேலையை பாடுறா, நீ எனக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட் கொடுக்கும்டா, நான் எல்லாம் படிக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டீங்கன்னா எதுவும் வராது, ரிசல்ட் எதுவுமே வராது. நம்ம பண்ற தப்பே இதுதான். ஆக்சுவலி நானுமே வந்துட்டு எனக்கு ஒரு 15-16 வயசுல இந்த மாதிரி சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த விஷயம் எல்லாம் தெரிய வரும்போது நானுமே இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இதை நான் வேற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வருஷத்துக்கு நான் இதை வேற மாதிரி, இது தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் வேற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ உங்களை மாதிரி மிராக்கிள் மார்னிங் மாதிரி எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அந்த டைம்ல கிடைக்கல. நான் அதுக்கப்புறம் தான் சசியானாவை மீட் பண்ணி, அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு மென்டரிங், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணி கைட் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு எனக்கு வந்தாங்க. அது வரைக்குமே வந்துட்டு எனக்கு வந்து அந்த ஒரு வருஷம் வந்து எனக்கு இதை பத்தி சொல்லி புரிய வைக்கிறதுக்கோ கைட் பண்றதுக்கோ யாரும் இல்லை. ஸோ அந்த ஒரு 15-16 இயர்ஸ்ல நான் என்ன பண்ணேன்னா, இந்த விஷயத்த தெரிஞ்ச உடனே ஓகே நான் வந்து கான்ஸ்டன்டா அந்த விஷயம் நினைச்சிட்டே இருக்கேன், அதை ஆசைப்பட்டே இருந்தேன்னா அது எனக்கு எப்படியோ வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் இன்னைக்கு உட்காந்து எனக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ எப்பெல்லாம் மைண்ட்ல அந்த ஐஸ்கிரீம் ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் நான் அதை விஷுவலைஸ் பண்ணுவேன். அப்பெல்லாம் நான் இன்னைக்கு டேஸ்டியான ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு நானே அஃபர்ம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ ஈவினிங் ஆயிடுச்சுன்னா என்ன ஐஸ்கிரீமே வரல, என்ன ஐஸ்கிரீமே காணும், இது கரெக்டுனா இந்நேரம் ஐஸ்கிரீம் வரணுமே அப்படின்னு சொல்லி, சரி ஓகே நம்ம ஆக்ஷன் எடுக்கல போல, அதனால தான் நமக்கு ஐஸ்கிரீம் வரல அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட போய், அம்மா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், போய் வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிறேன். அந்த ஒரு ஆக்ஷனை எடுத்துட்டு நான் எங்க அம்மா கிட்ட என்ன சொல்றேன், நீ இப்பவே போய் நீ வாங்கிட்டோ, எனக்கு அது கிடைச்சே ஆகணும், ஏன்னா இந்த ஒரு விஷயம் கரெக்டா ஒர்க் ஆகும், எனக்கு அந்த ஐஸ்கிரீம் கண்டிப்பா வேணுமா, நீ போய் இப்பவே வாங்கிட்டு வான்னு சொல்லி அடம் பிடிச்சி நைட் 9 மணிக்கு எங்க அம்மா வாங்கிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வருவேன். ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்பாடா ஒர்க் ஆகுது, இது எனக்கு எப்படியோ ஐஸ்கிரீம் கிடைச்சிருச்சு பாத்தியாமா, காலையில இருந்து அதை பத்தி நினைச்சிட்டே இருந்தேன், விஷுவலைஸ் பண்ணிட்டே இருந்தேன், இப்ப பாத்தியா எனக்கு ஐஸ்கிரீம் வந்துருச்சு, அதே மாதிரி நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ இது எப்படின்னா, நான் இதை எப்படி தப்பா புரிஞ்சிருக்கேன்னா, ஆட்டோமேட்டிக்கா நேச்சரே உங்களுக்கு அதை கொண்டு வந்து சேர்க்கும், அதுக்கான வழி அது காமிக்கும். ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்காம, இப்ப நான் மேபி எனக்கு வந்து காலையில இருந்து நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு யோசிச்சது வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட்ல கரெக்டா பதிஞ்சிருக்காது. ஸோ நான் இன்னும் ஒரு கொஞ்சம் நாள் இல்லை கொஞ்சம் டைம் அதை வந்து நான் விஷுவலைஸ் பண்ணி கொஞ்சம் இது பண்ணியிருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு வகையில் எனக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா நானே கூட கடைக்கு போய் சாப்பிட்டு இருந்திருக்கலாம். பட் ஆனால் நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் ஒரு விஷயத்த ஃபோர்ஸ் பண்ணி, எங்கள் அம்மா ஃபோர்ஸ் பண்ணி நீ போய் வாங்கிட்டு வா, இது பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா ஃபோர்ஸ் பண்ணி
எங்க அம்மாவை ரொம்ப ஹர்ட் பண்ணி அவங்களுக்கு நிறைய வேலையை கொடுத்து சண்டை போட்டு நான் அந்த ஐஸ்கிரீமை வர வச்சு சாப்பிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்த நம்ம வர வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு ஆப்போசிட்டா தான் ஒர்க் ஆகும். அடுத்த நாளே வந்து நான் அந்த ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கெல்லாம் ஜலதோஷம் வந்து நான் இது வரைக்கும் படுத்ததே கிடையாது. அந்த டைம் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டப்புறம் அடுத்த நாளே எனக்கு ஜலதோஷம் வந்து மூச்சு விடுறதுக்கு கூட கஷ்டமாகி 4-5 நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது எனக்கு. ஸோ சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஒரு விஷயம் பதிஞ்சிருச்சுன்னா நேச்சுரலாவே உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்ணுக்கு தெரியும். அந்த விஷயங்களை நடத்த வைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்க கண்ணுக்கு தெரியும் போது நீங்க அதை உடனே கிராப் பண்ணி அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா ஆப்வியஸா அந்த விஷயம் நிறைவேறும். ஆனா நம்ம அந்த விஷயத்த பண்ணாம டோட்டலாவே இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி அதை வர வைக்கிறதோ அப்படி இல்லைன்னா சோம்பேறியா உட்காந்துட்டு ஒண்ணுமே பண்ணாம உட்காந்துட்டு சப்கான்ஷியஸ் மைண்ட் எனக்கு எதுவுமே கொடுக்கலையே, நான் இதுல நினைச்சுட்டே இருந்தேனே, நான் விஷுவலைசேஷன் பண்ணனே, அஃபர்மேஷன் பண்ணனே, எனக்கு இன்னும் வரலையே, ஏன் வரல, அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அது வந்துட்டு தட் இஸ் நாட் ஹவு இட் ஒர்க்ஸ். இதோட ப்ராசஸ், இதோட ஒர்க் வந்து அந்த மாதிரி நடக்காது. ஸோ ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இல்லைன்னா நமக்கு இதுவே ஒரு பயத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். சம்டைம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, ஐயோ காலையில இருந்து நான் இந்த விஷயத்தையே நினைச்சிட்டு இருக்கேனே, நான் நெகட்டிவாவே நினைச்சிட்டு இருக்கேனே, இது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிடுச்சோ, சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிடுமோ, அப்ப எனக்கு இப்படி நடந்துருமோங்கிற பயம் வேற வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க வந்து இதை எந்த அளவுக்கு கரெக்டா கையாளணும் அப்படின்னா, ஃபீலிங்கையும் தாட்டையும் இன்டியூஸ் பண்ணி ஒரு விஷயத்த கரெக்டா சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதிய வைக்கணும். அது தானா பதியும். அதுக்கான எக்ஸசைசஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்க பண்ணும்போது அந்த டெக்னிக்ஸை வந்து ஆப்வியஸா உங்களுக்கு மிராக்கிள் மார்னிங்ல தினமுமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. கொஞ்சம் கொஞ்சமா அது அந்த விஷயத்த கோல்ல எப்படி செட் பண்றது, அந்த கோலோட விஷுவலைசேஷனுங்கிற மாதிரி படிப்படியா போகும். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்க விஷுவலைசேஷனும் அஃபர்மேஷனும் வந்துட்டு அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க வந்து அந்த நிலத்தை பதப்படுத்தினாதான் நீங்க கரெக்டா விதைச்சிங்கன்னா அது வரும். ஸோ அந்த நிலத்தை பதப்படுத்துற ப்ராசஸ் தான் இது. ஸோ அதனால உங்களுக்கு பர் டே கரெக்டாக விஷுவலைஸ் பண்ணுற மாதிரி இப்போ இருக்கும் மிராக்கிள் மார்னிங்கில். ஓவர் டைம் உங்களுக்கு வந்து உங்களோட கோல்ஸை விஷுவலைஸ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஓவர் டைம் படிப்படியாக உங்களுக்கு போகும். ஸோ இதுதான் சப்கான்ஷியஸ் மைண்டோட, ஆக்சுவலி உண்மை சொல்லணும்னா இதுதான் சப்கான்ஷியஸ் மைண்டோட ட்ரெஷர், உங்களுக்கு கொடுத்துருக்கிற பெரிய பொக்கிஷன் இது. ஸோ இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக யூஸ் பண்ணணும். உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கும் உங்களோட டெக்னிக்ஸை வந்து ஃபாலோ அப் பண்ணி உங்களோட ஒரு விஷயமா உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லீட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் மிராக்கிள் மார்னிங்கில் இருக்கோம் நாங்கள் எல்லாருமே. ஸோ உங்களுக்கு நல்ல கைடன்ஸ் கிடச்சிருக்கு. எனக்கு அந்த டைமில் கைடன்ஸ் கிடைக்காததுனால தான் நான் இந்த மாதிரி தப்பாக புரிஞ்சு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் பண்ண அந்த தப்பாக புரிஞ்சுட்டு நான் பண்ண ஒரு வருஷம் எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் இதை கரெக்டாக புரிஞ்சுட்டு கரெக்டான விஷயத்தில் யூஸ் பண்ணி கரெக்டாக ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஸோ இப்போ சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அடுத்த லேயரா நான் இன்னொரு மைண்டை சொன்னேன் இல்லையா, சூப்பர் கான்ஷியஸ் இல்லை அன்கான்ஷியஸ் மைண்ட் சொல்லுவாங்கன்னு. அது வந்துட்டு கிட்டத்தட்ட அது ஒரு கடவுள் மாதிரி. உங்களோட யூனிவர்ஸ், இப்போ உங்களோட யூனிவர்ஸ்க்கும் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டோ இந்த அன்கான்ஷியஸ் சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா, இதோட எனர்ஜியும் ஆல்மோஸ்ட் மோர் ஆர் லெஸ் சேம். இதை பத்தி இது என்ன, இது எப்படி, இதோட ஒர்க் என்ன அப்படிங்கறது வந்து இதையும் நம்ம பார்க்கலாம், படிப்படியா பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து நான் ஒரு அளவுக்கு வந்து சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிற விஷயத்தை பத்தி ஒரு அளவுக்கு ஐடியா கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டில் நீங்கள் இதை வந்து கான்ஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போகும்போது உங்கள் ரியாலிட்டியில் உங்கள் லைஃப்பில் நீங்கள் இந்த விஷயங்கள் நடக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த விஷயம் இதுதான், இந்த விஷயம் இந்த மாதிரி தான் நடக்குது, இந்த மாதிரி தான் போகுது அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு அந்த டைமில் ஒரு அளவுக்கு புரிய வரும். இதுக்கு நான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு ஒரு ரியாலிட்டியான நான் சைக்காலஜியில் நாங்கள் படித்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஹிப்னாசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஹிப்னோதெரப்பி அப்படின்னு சொல்லி சைக்காலஜியில் வந்து ஒரு விஷயம் இருக்குது. அது எப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக இருக்கும்போது வந்து கான்ஷியஸ் மைண்டில் அந்த கான்ஷியஸ் ஸ்டேட்லேயே தான் இருக்கும். அந்த சப்கான்ஷியஸ் ஸ்டேட்டை வந்து அட்டைன் பண்ணுறதுக்கான ஒரு வழி நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த மாதிரி விஷுவலைசேஷன், அஃபர்மேஷன், இந்த மாதிரி டெக்னிக்ஸ் மூலமாக போகும். இன்னொரு வழி என்னென்னா, ஆர்டிஃபிஷியலாக வெளியே இருந்து ஒரு சில ட்ரக்கு கொடுத்து அவங்கள வந்து அந்த சப்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போவாங்க. அந்த ட்ரக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டோசேஜில் குறிப்பிட்ட இதில் வந்து அவங்களுக்கு கொடுத்து எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அவங்க அந்த சப்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது
இந்த சப்கான்ஷியஸ் ஸ்டேட்டுங்கிறது எப்படின்னா, ஃபுல்லாவுமே அவேராக இருக்க மாட்டாங்க, ஃபுல்லாவுமே தூங்கி இருக்கவும் மாட்டாங்க. ஒரு மாதிரி மிட்ல ட்ரௌசியாக இருக்கிற ஸ்டேட். இப்போ நம்ம வந்து தூங்கும்போது நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக தூங்குன மாதிரியும் இருக்காது, ஃபுல்லாக முழிச்சுட்டு இருக்கிற மாதிரியும் இருக்காது. ஒரு மிடில் ஒரு ஸ்டேட் இருக்கும் தெரியுமா, அதுதான் ஆக்சுவலி சப்கான்ஷியஸ் ஸ்டேட். அந்த ஆக்சஸ் வந்து உங்களுக்கு தினமுமே நைட்டு தூங்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நைட்டு நீங்கள் அது தூங்க போகிறதுக்கு ஆனால் வந்து ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்கும். நீங்கள் அது தூங்க போகிறதுக்கும் தூங்குறதுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஒரு சின்ன அந்த ஒரு கேப் தான் வந்துட்டு சப்கான்ஷியஸ் மைண்டோட ஆக்டிவாக இருக்கிற ஸ்டேஜ். அதாவது ஒரு ஹியூமனாக அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் வந்து அது மட்டும்தான். அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த 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 ஸ்டேஜ் வந்து ஒரு 2-3 செகண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும், அதுக்கு மேலே அது இருக்காது. ஆனால் ட்ரக் மூலமாக வெளியிலிருந்து ஒரு ட்ரக்கை கொடுத்து அந்த ஸ்டேட்டில் ஒரு பர்சனை வந்து கொஞ்சம் லாங் டைமாக இருக்க வைக்க முடியும். ஸோ இப்போ நமக்கு நிறைய பேர் வந்து இந்த ட்ரான்ஸ் ஸ்டேட் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க தெரியுமா. ஆக்சுவலி வந்து இந்த இப்போ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ் ஸ்டேட்டுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் வந்து இந்த வீடு கஞ்சா அந்த மாதிரி விஷயங்களால வர அந்த ஸ்டேட்டை நான் சொல்லலை. இது வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு டோசேஜ் கொடுத்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ட்ரக்கை ஒரு ஸ்பெசிஃபிக்கான டோசேஜில் கொடுத்து இந்த ட்ரான்ஸுங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போவாங்க. அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவாக இருக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போவாங்க. அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போனதுக்கப்புறம் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் என்னெல்லாம் இருக்கோ அதை பற்றி எல்லாம் நீங்களாக பேசுவீங்க. ஸோ அப்படி நீங்கள் பேசும்போது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து அந்த சைக்காலஜிஸ்ட் நோட் பண்ணிப்பாங்க. ஆக்சுவலி இந்த தெரப்பி வந்து இந்தியாவில் பேன் பண்ணியிருக்காங்க, வேர்ல்டில் நிறைய இடத்துலையும் பேன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இது கண்டுபிடிச்ச காலத்துலலாம் வந்து இது ரொம்ப இதுவாகவே யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பிகாஸ் ஏன்னா சப்கான்ஷியஸில் இருக்கிற நிறைய குப்பைகள் தான் வந்து அவங்க ரியாலிட்டியில் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம், நிறைய மென்டல் இஷ்யூஸ்க்கு காரணம் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு 100 இயர்ஸ் முன்னாடியெல்லாம். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு அவங்க அந்த ஒரு பர்சனை கொண்டு போயிட்டு அந்த பர்சன் கிட்ட அந்த சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க, ஒரு காய்ச்சின இரும்பு கம்மியாக நான் இப்போ கையில் வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பென்சிலை தூக்கி அவங்க கையில் வைக்கிறாங்க. அந்த கையில் அந்த டாக்டர் பென்சில் வச்ச இடம் அப்படியே பழுத்து காயமாயிடுச்சு. எந்த அளவுக்குன்னா ஒரு இரும்பு கம்பியை காய்ச்சி வச்சா எந்த அளவுக்கு அந்த இடத்துல காயம் இருக்குமோ அதே இடத்துல அந்த அளவுக்கான காயம் ஒரு பென்சிலை வைக்கும்போது. பிகாஸ் ஏன்னா அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ஸ்டேட்டில் இருக்கிற அந்த பேஷண்ட்டுக்கு இல்லை அந்த கிளைண்ட்டுக்கு அவங்க வைக்க போகிறது வந்துட்டு பென்சில்னு தெரியாது. ஏன்னா அதான் நான் சொன்னேன், சப்கான்ஷியஸ் வந்து ஒரு குழந்தை மாதிரி, நீங்கள் என்ன சொன்னாலும் அது பண்ணும், நீங்கள் என்ன சொன்னாலும் அது நம்பும். ஸோ அந்த பென்சிலை கூட நீங்கள் இரும்பு காய்ச்சின கம்பின்னு சொல்லி அந்த இடத்துல வச்சிங்கன்னா அது உடம்புல சுற்றும். பிகாஸ் ஏன்னா அதுக்கு தெரியாது, அதுக்கு வந்து அது ஒரு குழந்தை, இது சரி தப்பு, இதை பண்ணணும் இது பண்ணக்கூடாதுன்னு தெரியாது. அதுக்கு என்ன கமெண்ட் கொடுத்தாலுமே அது பண்ணும். ஸோ இது அந்த மாதிரியான இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக, எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த, அதாவது உங்கள் பாடியில் வந்து அது வந்து எப்படி பென்சில் சுடும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். எப்படி பென்சில் வந்து கையை பொசுக்குமா, கையில் இருக்கிற ஸ்கின்னை வந்து படுத்து அந்த மாதிரி பொசுங்க வைக்குமா? அது ரியாலிட்டியில் அது நடக்காத விஷயம். பட் ஆனால் அந்த சப்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் ஒரு பர்சனை கொண்டு போயிட்டு அந்த ட்ரான்ஸ் ஸ்டேட்டில் கொண்டு போயிட்டு அந்த இடத்துல என்ன சொன்னாலுமே அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அந்த இடத்துல. இதுதான் சப்கான்ஷியஸ் மைண்டோட ரியல் பவர். ஸோ இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் யோசிச்சிங்கன்னா, இந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட ரியல் பவர் இப்போ தெரிஞ்சுட்டிங்க. அந்த கிடைக்கிற நம்ம தூங்க போகிற அந்த கிடைக்கிற 1-2 செகண்டில் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அது வந்து நமக்கு போதுமானது கிடையாது. அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு நமக்கு போதுமான டைம் கிடையாது. ஸோ நம்ம அதனால தான் அந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி டெக்னிக்ஸ் மூலமாக அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இதுலேயும் ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, ஆக்சுவலி இது சீக்ரெட் புக்லேயே போட்டிருக்கும், ஒரு பேஸ்கெட் பால் விளையாடுற கொஞ்சம் பிளேயர்ஸை எடுத்து கூப்பிட்டு வந்து அவங்க பாடியில் நிறைய எலக்ட்ரோட்ஸு நிறைய மெஷினரி இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்கள வந்து கண்ணை மூடி விஷுவலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கண்ணை மூடி நீங்கள் நாளைக்கு கிரவுண்டில் விளையாடுற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க கண்ணை மூடி விஷுவலைஸ் பண்ணும்போது, இப்போ நேராக நம்ம விளையாடும் போது நம்ம உடம்புக்குள்ளே என்ன ஆகும்? பேஸ்கெட் பால் ஒருத்தவங்க விளையாடுறாங்க, நேரில் ஓடி ஆடி விளையாடுறாங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே என்ன ஆகும்? ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும், மூச்சு ரேட் இன்க்ரீஸ் ஆகும்,
உடம்புல வந்து அந்தந்த காலில் ஓடுறாங்கன்னா காலில் இருக்கிற மசில்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகி வெளியே வரும். இந்த மாதிரி உடம்புல உள்ள இன்டர்னலாக உடம்புல என்னெல்லாம் சேஞ்சஸ் நடக்குமோ ஒரு பர்சன் ரியாலிட்டியில் ஓடி விளையாடும் போது என்னெல்லாம் நடக்குமோ அதே விஷயம் அந்த பர்சன் அதை பற்றி இமேஜின் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி நினைக்கும் போது அதே மாதிரி ஹார்ட் ரேட் ரைஸ் ஆயிருக்கு, அதே மாதிரி காலில் மசில்ஸ் எல்லாம் கான்ட்ராக்ட் ஆகி போயிருக்கு, பிரெத் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே விஷயங்கள் அவங்க அதை இமேஜின் பண்ணி அதை விஷுவலைஸ் பண்ணி நினைக்கும் போதும் நடந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்கள் பாடிக்கும் உங்கள் மைண்டுக்குமே எது ரியாலிட்டி, எது இவ கம்ப்ளீட்டாக நினைக்கிறா, இது இவ ஜஸ்ட் நினைக்கிறா, இது ரியாலிட்டியில் நடக்கல அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்கன்னு சொல்லி ஏன் சொல்கிறாங்கன்னா, பிகாஸ் உங்கள் பாடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ரியாக்ட் ஆகும். இப்போ சம்டைம்ஸ் நானுமே சின்ன வயசுலலாம் வந்து எனக்குமே எந்த மாதிரி தாட்ஸ் வரும்னா, ஒருவேளை நான் செத்துட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தாட்லாம் வரும் எனக்கு. நானே உட்காந்து அழுவேன், ஐயோ நான் செத்துட்டேன்னா என் அப்பா அம்மாலாம் இப்படி அழுவாங்களே, இப்படி ஆகுமே இப்படி ஆகுமேன்னு. அப்போது உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா அந்த ஒரு செகண்ட், அப்போது நீங்கள் அந்த நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை இமேஜின் பண்ணுறீங்கன்னா உங்கள் உடம்புமே அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு செகண்ட் போயிட்டு வரும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் உடம்பு ஒரு நிமிஷம் வாழ்ந்துட்டு வரும். உங்கள் மனசளவில் நீங்கள் முழுமையாகவே நீங்கள் அந்த விஷயத்த ஒரு செகண்ட் வாழ்ந்துட்டு வர மாதிரி தான். ஸோ உடம்புல எவ்வளோ சேஞ்சஸ் நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயம் ரியாலிட்டியில் நடக்கவே இல்லை, ஆனால் நீங்கள் மைண்டில் வந்து இப்படி நடந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவ் விஷயத்தை யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்போ உங்கள் உடம்பு என்ன பாடுபடும். ரியாலிட்டியில் ஒன்று நடக்கவே இல்லை, நடக்காத ஒரு விஷயத்துக்கு நீங்கள் உடம்பை இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்கிற மாதிரி தானே இருக்கும். ஸோ அதனால தான் பாசிட்டிவான விஷயங்களையும் பாசிட்டிவான தாட்ஸையும் பாசிட்டிவான விஷயங்களையும் எண்ணங்களையும் அதே மாதிரி விஷயங்களை நம்ம சப்கான்ஷியஸ்குள்ளே விதைக்க நம்ம கான்ஷியஸ் மைண்டில் வந்து பாசிட்டிவான விஷயங்களை என்டர்டெயின் பண்ண அது வந்து கரெக்டாக ஒரு ஸ்பேஸில் வரும்போது எல்லாமே ஒன்று கூடி உங்கள் ஃபீலிங்ஸ் எல்லாமே சேர்ந்து நீங்கள் அதுக்கான ஒரு பவரை கொடுக்கும்போது அது சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக போகும். இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இது போனதுக்கப்புறம் இந்த சூப்பர் கான்ஷியஸ் மைண்டுங்கிறது வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணி அதுதான் கிட்டத்தட்ட வந்து அது கடவுள். நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் கடவுள்னு சொல்லலாம், யூனிவர்ஸ்னு சொல்லலாம், ஒரு எனர்ஜின்னு சொல்லலாம். உங்களுக்கு மேலே ஒரு எனர்ஜி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அது ஒரு எனர்ஜின்னு நீங்கள் சொல்லலாம். இந்த உலகம் வந்து உருவாகும் போது யூனிவர்ஸ்க்கு என்ன எனர்ஜி இருந்ததோ அதே எனர்ஜி தான் அந்த சூப்பர் கான்ஷியஸ் அப்படிங்கிற அந்த மைண்டோட எனர்ஜியும் அந்த யூனிவர்ஸோட எனர்ஜியும் ஒரே எனர்ஜி, ரெண்டுமே சேம். அப்போ ஆப்வியஸ்லி ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அந்த அன்கான்ஷியஸ் அந்த சூப்பர் கான்ஷியஸுங்கிற விஷயத்தையும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த ஆக்சஸ் எப்படி பண்ணலாம், இந்த சூப்பர் கான்ஷியஸ் மைண்டுங்கிறது என்ன, அதுதான் யூனிவர்ஸ்னால் அது எப்படி யூனிவர்ஸ் ஆகும், அதில் என்னதான் இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு இன்னொரு செஷனில் டெஃபினட்டாக சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் இப்போ சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு மிராக்கிள் மார்னிங்கில் கொடுக்கக்கூடிய ப்ராக்டிசஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எதுக்கு இந்த ப்ராக்டிசஸ்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியோடு நீங்கள் பண்ணுவீங்க. எந்த அளவுக்கு இந்த விஷயங்களெல்லாம் இம்பார்ட்டண்ட், இதனால் நமக்கு என்ன லைஃப்பில் எவ்வளோ விஷயங்கள் மாறப்போகுது, எவ்வளோ மிராக்கிள்ஸ் நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து ஒரு ஐடியாவோட ஒரு தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் அதை பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ உங்களுக்கு கிளியராக கட்டாக வந்து நான் சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த சூப்பர் கான்ஷியஸ் மைண்டையும் தெரிஞ்சக்கப்புறம் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலும், என்ன பணம் புகழ் இல்லை நிம்மதி, அதுதான் இப்போ நிறைய பேருக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணும்னாலும் அதை வந்து இந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட பவர்னால அலாங் வித் சூப்பர் கான்ஷியஸில் என்ன இருக்குது அதோட ஆக்சஸ் நமக்கு கிடச்சிதுன்னா அதுலேருந்து என்னெல்லாம் மிராக்கிள்ஸ், இன்னும் பெரிய மிராக்கிள்ஸ் நடக்கும், எப்படி இந்த மிராக்கிள்ஸ் வந்து நடக்க வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மெக்கானிசம் பற்றி, அந்த மெக்கானிசம் எல்லாம் வந்து சூப்பர் கான்ஷியஸ் பற்றி உங்களுக்கு நான் சொல்லும்போது அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இது எப்படி இந்த மெக்கானிசம் நடக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ நான் டெஃபினட்டாக சூப்பர் கான்ஷியஸ் பற்றி உங்களுக்கு இன்னொரு செஷன் எடுத்து இன்னொரு செஷனில் நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்லித்தரேன். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட் மீ. நான் வந்து உங்களோட குரூப்பில் வந்து என்னோட கான்டாக்ட் கொடுக்க சொல்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இல்லை ஏதாவது விஷயம்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுறேன். மிராக்கிள் மார்னிங்கில் நிறைய கைட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு, ஒரு விஷயத்துக்குமே வந்து கைட் பண்ணுறதுக்கும் ஒரு விஷயத்தையுமே அடுத்தடுத்து எப்படின்னு சொல்லி லீட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே.
ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பர் கான்ஷியஸ் பற்றி டெஃபினட்டாக சொல்லித்தரேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். அன்டில் தென் டேக் கேர். கமிட்மெண்ட்டோட மிராக்கிள் மார்னிங்கை வந்து கண்டினியூஸாக பண்ணுங்கள். எங்கள் சைட்லேருந்து எங்களால் என்னெல்லாம் உங்களுக்கு டீச் பண்ண முடியும், என்னெல்லாம் உங்கள் லைஃப்பை பெட்டர் பண்ணுறதுக்கு எங்களால் கொடுக்க முடியுமோ அந்த இன்புட்டை நாங்கள் கொடுக்குறோம். உங்கள் சைட்லேருந்து இந்த பக்கம் மேக்ஸிமம் நாங்கள் மினிமம் எதிர்பார்க்குறது என்னன்னா ஒரு கமிட்மெண்ட். ஒரு நாள் 2 நாளில் வந்து பெருசாக டிஃப்ரென்சஸ் தெரியாது யாருக்குமே. கான்ஸ்டண்ட்டாக நம்ம அதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் டிஃப்ரென்ஸ் தெரிய வரும். ஸோ அதனால் டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு கமிட்மெண்ட்டோட மிராக்கிள் மார்னிங் அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ மீட் யூ இன் த நெக்ஸ்ட் செஷன். பை ஆல். நம்ம எல்லாருமே சூப்பரா தெரிஞ்சுக்கிட்டோம். ஷோபிகா சிஸ்டர் வந்து நமக்காக சப்கான்ஷியஸ் மைண்டோ எப்படி பவர்ஃபுல்லா அதை எப்படி ஆக்டிவா யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட லைஃப் எப்படி ஹாப்பியா லீட் பண்றதுங்கிறத பத்தி சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ நம்ம எல்லாருமே இது எல்லாமே ஃபாலோ பண்ணி நம்மளோட லைஃப்ல சக்சஸ் ஆகலாம். இதே மாதிரி இதை ப்ராக்டிக்கலா ஃபாலோ பண்ணி நான் என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்பவே ஒரு பெரிய சேஞ்ச் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ ஐ வெல்கம் தேவமித்ரா சிஸ்டர் டு கண்டினியூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு நான் வந்துட்டு விசுவலைசேஷன் பத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ விசுவலைசேஷன் பண்ணி எனக்கு என்ன மேஜிக் நடந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 11th படிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு 10th படிக்கும் போது என்னோட ஸ்கோர்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்பவே வந்துட்டு கம்மியா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம நான் வந்துட்டு இருந்தேன். ஸோ அப்பா வந்துட்டு கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தனால எனக்கு நீ வந்து விசுவலைசேஷன் பண்ணி பாரு, நிறைய ஸ்கோர் பண்ற மாதிரி நீ வந்து விசுவலைசேஷன் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ அதே மாதிரி எங்க ஸ்கூல்லயுமே வந்துட்டு நீங்க ஒரு 90% மேல ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கட் அவுட்ல நீங்க வந்து வருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே, நம்ம வந்துட்டு இதையே நம்ம வந்து விசுவலைசேஷன் பண்ணி பார்க்க கூடாது அப்படின்றக்காண்டி நான் வந்து விசுவலைசேஷன் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண மாதிரி கட் அவுட்ல வந்த மாதிரி நான் வந்து விசுவலைசேஷன் பண்ணி பார்த்தேன். ஸோ அது நிஜமாவே அது வந்து நடந்தப்பதான் அந்த விசுவலைசேஷனோட பவர்ஃபுல்லான ஒரு இது வந்துட்டு எனக்கு வந்து தெரிஞ்சு நான் வந்துட்டு 500க்கு 485 நான் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு அந்த கட் அவுட்ல நம்ம வந்து வந்துட்டோம் அப்படின்றது என்னால வந்துட்டு நம்பவே முடியல. அவ்வளோ ஒரு ஹாப்பினஸா இருந்துச்சு. ஸோ இந்த விசுவலைசேஷன் வந்துட்டு எனக்கு ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு. அது விசுவலைசேஷன் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்ணல, ஒரு ஆவரேஜான மார்க் தான் நான் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய மார்க் 485 எடுத்தது விசுவலைசேஷன்னால மட்டும்தான். ஸோ எனக்கு வந்துட்டு அந்த ஒரு விஷயத்துல ரொம்பவே ஹாப்பி. அதுக்கப்புறம் நான் தொடர்ந்தும் வந்து விசுவலைசேஷன் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். அது இப்ப வரைக்குமே அது வந்து நடந்துட்டா இருக்கு. ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படின்றத நம்ம விசுவலைசேஷன் பண்ணி நமக்கு கிடைக்கிறதுக்கு அது லேட் ஆனாலுமே கண்டிப்பா நமக்கு வந்து விசுவலைசேஷனால நமக்கு அது வந்துட்டு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லைவ்லயே பார்த்தோம் தேவமித்ரா சிஸ்டர் வந்து விஷுவலைசேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி எப்படி அவங்களோட மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு அப்படிங்கறத பத்தி லைவ்லயே பார்த்தோம். ஸோ நம்ம எல்லாருமே அந்த மேஜிக் ஆஃப் விஷுவலைசேஷன் ஃபாலோ பண்ணி நம்ம எல்லாருமே நமக்கு எல்லா விஷயங்களும் நடக்கும் அப்படின்னு நம்பி இதை ஃபாலோ பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நான் வந்து சந்தியா கரம்தம்பட்டில இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். அதே மாதிரி நம்ம இன்னும் நிறைய செஷன்ஸ் இதே மாதிரி பார்ப்போம். ஸோ எல்லாருமே ஸ்டே கனெக்டட். அவங்களோட ஃபீட்பேக் ஒரு ஆடியோ மூலமாவோ இல்ல வீடியோ மூலமாவோ சென்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.